அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கணித்திற்குரிய நண்பர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால மறுமை நாள் அடையாளங்கள் என்ற தொடரிலே நாம் இதுவரையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அறிந்து கொண்டோம். தஜ்ஜாலுடைய வருகை குறித்து அறிந்து கொண்டோம். அதற்கடுத்து இறுதியாக யாஜூஜ் மாஜூஜை குறித்தும் அவர்கள் எப்படிப்பட்ட குழப்பங்களை எல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படுத்துவார்கள், இறுதியில் அவர்கள் எப்படி அழிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய அமர்விலே புகைமூட்டம், சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது போன்ற எஞ்சி இருக்கக்கூடிய அடையாளங்கள் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஒரு கேள்வி. பெரிய அடையாளங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயங்களை குறிப்பிட்டாங்க? 10. பெரிய அடையாளங்கள் என்றால் என்ன? சிறிய அடையாளங்கள் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டாங்க, பெரிய அடையாளங்கள் என்று குறிப்பிட்டாங்க. சரியா? பெரிய அடையாளங்கள் என்றால் என்ன, என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹ். அதாவது மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துவது என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட அந்த 10 அடையாளங்கள். அதிலே ஒன்று தென்பட்டு விட்டது என்றால் மறுமை நாள் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றது, இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது என்பதாக அர்த்தமாக ஆகும். சரி, அதுல நம்ம பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன நடக்குதுன்னா, சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க? தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எதை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க சஹாபாக்கள் சொன்னாங்க, மறுமை நாளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட நல்ல சஹாபாக்கள், நல்ல மக்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு கூட ஜும்மாவுடைய உரை சஹாபாக்களுடைய அந்த சிறப்பை பற்றி தான் அந்த ரையான் பள்ளியிலே ஜும்மா உரை நிகழ்த்தப்பட்டது. ஆக அப்படிப்பட்ட சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? நாங்க மறுமை நாளை பற்றி ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இன்னஹா லன் தகூம, மறுமை நாள் என்பது 10 அத்தாட்சிகள், அடையாளங்கள் வெளிப்படாதவரை ஏற்படாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் 10 விஷயங்களை குறிப்பிட்டாங்க. சரியா? முதலாவது ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட விஷயம் என்ன? புகைமூட்டம், அத்துகான். இரண்டாவது தஜ்ஜாலுடைய வருகை, அதிசய பிராணி, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகை, யாஜூஜ் மாஜூஜின் வருகை, 3 பூகம்பங்கள். சரியா? கிழக்கே 1, மேற்கே 1, அரபிய தீபகற்பத்தில் 1, 3 பூகம்பங்கள், 9 அடையாளங்கள். கடைசியாக யமனில் இருந்து நெருப்பு கிளம்பும், மக்களை ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும், மஹ்ஷருடைய அந்த இடத்தில் கொண்டு போய் மக்களை அது சேர்த்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நம்ம முடிந்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம 3 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது துகான், புகைமூட்டம். புகைமூட்டம் என்றால் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஃபர்தகிப், நபியே அந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் காத்துக் கொண்டிருங்கள். யௌம தஅதி ஸமாஉ பிதுகானின் முபீன், அதாவது வானத்திலே தெளிவான புகைமூட்டம் ஏற்படுவதை நீங்கள் அந்த நேரத்திற்காக காத்துக் கொண்டிருங்கள். யக்ஷன் நாஸ, அந்த புகை எப்படிப்பட்டது என்றால் எல்லா மக்களையும் அது சூழ்ந்து கொள்ளும். எல்லா மக்களையும் அந்த புகை என்பது, அந்த புகைமூட்டம் என்பது அது சூழ்ந்து கொள்ளும். ஹாதா அதாபுன் அலீம், மக்கள் எல்லாம் சொல்லிப்பாங்க, இது நோவினை தரக்கூடிய வேதனையாக இருக்கின்றது என்று மக்கள் சொல்லிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த புகையை பற்றி, மறுமை நாளுக்கு முன்னதாக ஏற்படக்கூடிய இந்த புகைமூட்டத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் குறிப்பிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன நம்பிக்கை கொள்ளணும்? கண்டிப்பாக மறுமை நாளுக்கு முன்னாடி புகைமூட்டம் என்பது ஏற்படும். சொல்றது புரியுதா? அது எப்படி இருக்கும்னா, எல்லாரும், அதாவது எல்லா வீட்டிலையும் அந்த புகை புகாம, அதாவது நுழையாம அது இருக்காது. சுப்ஹானல்லாஹ். என்ன விஷயம்னா, அதாவது இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மூமின்களுக்கு அந்த புகைமூட்டம் என்பது லேசாக இருக்குமா, கடினமாக இருக்காது. ஆனா இறை மறுப்பாளர்களுக்கு அந்த புகைமூட்டம் என்பது நோவினை தரக்கூடிய வேதனையாக இருக்கும். எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, அவர்களுடைய உயிரை கூட அது பறித்து விடும், அப்படிப்பட்ட ஒரு கடுமையான வேதனையாக அவர்களுக்கு இருக்கும். ஆனால் மூமின்களுக்கு சாதாரண, அதாவது மூக்குல இருக்கக்கூடிய நம்ம எப்படி சளி வருகின்றதோ அதை போன்ற ஒரு சாதாரண ஒரு இதாக மூமின்களுக்கு இருக்கும். ஆனால் இறை மறுப்பாளர்களுக்கு கடுமையாக இருக்கும் என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த புகைமூட்டத்தினுடைய விளக்கத்தை குறித்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ புகைமூட்டத்தை குறித்து அந்த உலமாக்கள் மத்தியில 2 கருத்து இருக்கு. என்னன்னா, சில உலமாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே இந்த சம்பவம் நடந்துடுச்சு அப்படின்னு உலமாக்கள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட இந்த கருத்தை தான் வலியுறுத்தி இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல? குறைஷியர்கள் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ரசூலுல்லாஹ்வுக்கும் நபித்தோழர்களுக்கும் அவருடைய விஷயத்துல வரம்பு மீறி சென்று கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? அவர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்றாங்க. சொல்றது புரியுதா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த புகைமூட்டம் சம்பவம் ஏற்பட்டது. என்ன நடந்துச்சு? வரம்பு மீறி சென்ற அந்த குறைஷிய சமூகத்திற்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க?
எதிராக பிரார்த்தனை செய்றாங்க, எதிராக துவா செய்றாங்க. அதாவது பத்துவா என்று சொல்லுவோம் பாத்தீங்களா, எதிராக பிரார்த்தனை செய்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ரொம்ப சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட மாட்டாங்க, யாரையும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் பழிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து எதிராக பிரார்த்தனை செய்ய வைத்தது என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை வேதனைகளை முஸ்லிம்களுக்கு இழைத்திருப்பார்கள் என்பதை நம்ம வந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். சொல்றது புரியுதா? என்ன நடந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் என்ன துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஏற்பட்ட பஞ்சத்தை போன்று இவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வறட்சியான பஞ்சமான காலத்தினை ஏற்படுத்தி என்று எதிராக பிரார்த்தனை செய்ய என்ன நடந்துச்சு? பஞ்சமான காலம் ஏற்பட்டுச்சு, வறட்சியான ஒரு சூழல் அவர்களுக்கு இருந்துச்சு. உண்ணுவதற்கு உணவின்றி, குடிப்பதற்கு நீரின்றி அவர்கள் தவித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சமயத்துல என்ன நடந்துச்சுன்னா, இறந்த பிராணிகளை, அவனுடைய மாமிசங்களை உண்ணக்கூடியவர்களாக அந்த குறைஷிகள் வந்து ஆனாங்க. ஏன்னா உணவு கிடைக்கல, பஞ்சமான நேரம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகை தந்து சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க, இந்த நிலை எங்களை விட்டு சென்று விட வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்க, நாங்க வந்து நம்பிக்கை கொள்வோம் அப்படின்னு சும்மா வாயால சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த நிலையை அகற்றினான். பஞ்ச நிலை என்பது அது அகன்றது. இருந்தாலும் அவங்க ஈமான் கொண்டார்கள் என்றால் ஈமான் கொள்ளவில்லை. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான், அவர்களை அந்த பத்ருடைய அந்த சமயத்திலே அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு இதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான், அவங்களுக்கு தோல்வியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். சரியா? இந்த விஷயத்தை குறிப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு புகைமூட்டத்திற்கு என்ன சம்பந்தம்? நான் இதை எதற்காக குறிப்பிட்டேன்? சில உலமாக்கள் என்ன நினைக்கிறாங்க, புகை மூட்டம் என்ற அந்த சம்பவம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடந்துருச்சு. அதற்கு என்ன, எந்த சம்பவத்தை குறிப்பிடுறாங்க? பஞ்ச நிலை ஏற்பட்டுச்சு. என்ன அர்த்தம், என்ன கனெக்ஷன்னா, அதாவது பசியின் காரணமாக ஒருவர் வானத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து அது புகை மூட்டமாக அது வந்து தெரிந்தது. ரொம்ப பசி எடுத்துச்சுங்களா, அந்த நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட நிலைக்கு அவங்க வந்து போயிட்டாங்க. அதாவது ஓமையாக அல்லாஹ் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டு இருக்கா என்பதாக வந்து சில உலமாக்கள் வந்து நினைக்கிறாங்க. ஆனா சிறந்த கருத்து என்னவென்றால், பெரும்பான்மை உலமாக்களுடைய கருத்து தான் அந்த சம்பவம் என்று நடந்தது. ஆனால் அது துகான் என்று சொல்லக்கூடிய மறுமை நாளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பெரிய அடையாளங்களை ஒரு அடையாளம் என்பது அது வந்து கிடையாது. அது வந்து நடக்கும். எப்ப நடக்கும்? கடைசியாக நடக்கும். அந்த பெரிய 10 அடையாளங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க பாத்தீங்களா? ஒன்னு நடந்துச்சுன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக என்ன நடக்கும், தொடர்ந்து நடக்கும். அப்ப அந்த விஷயத்தை தான் பெரும்பான்மையான உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய பார்வையில சிறந்த கருத்து என்னவென்றால், கணித்திற்குரியவர்களே, அது அந்த சம்பவம் நடந்துடுச்சு. குர்ஆன்ல குறிப்பிடப்பட்ட சம்பவம் என்பது கண்டிப்பாக நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட அத்தாட்சிகளை அனுப்புவதன் காரணம் என்னவென்றால், நாம் மறுமை நாள் நெருங்கி விட்டது என்பதை உணர்ந்து அதற்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். இதுதான் வந்து நோக்கம். இப்படிப்பட்ட அத்தாட்சிகள் எல்லாம் வருதுன்னா என்ன காரணம்? நாம் தவறான பாதையில் சென்று கொண்டிருப்போமே என்றால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய வகையில் இருப்போமே என்றால், நமக்கு முன்னால் அத்தாட்சி வெளிப்பட்டு இருக்கின்றது. இன்னும் இந்த அத்தாட்சி எப்படிப்பட்டது என்றால், சூரியன் மேற்கிலிருந்து உதித்து விடுமே என்றால் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கான பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ அப்படி இந்த அத்தாட்சிகள் வரும்போது அதற்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்மை நாமே சீர்திருத்திக் கொண்டு மறுமை நாளுக்காக தயார்படுத்திட வேண்டும். இதுதான் பிரதான நோக்கமாக இருக்கின்றது என்பதை நம்ம வந்து உணரணும். அப்ப இந்த விஷயத்தை நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளணும். துகான் என்று சொல்லக்கூடிய இந்த புகைமூட்டம் என்பது இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளுக்கு முன்னால் ஏற்படும் நடந்த சம்பவம் அல்ல, இனிமேல் நடக்க இருக்கக்கூடிய சம்பவம் என்பதாக நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக பாத்தீங்கன்னா 3 பூகம்பங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. பூகம்பங்கள் என்று சொல்வதை விட ஹுசூஃப் என்ற வார்த்தை வந்து அரபி மொழியில வந்திருக்கு. ஹுசூஃப், ஹஸ்ஃப்னா எதற்கு சொல்வாங்கன்னா, பூமி வந்து கீழே புதைந்து விடுவதற்கு, அதாவது பூமியினுடைய மேல்பரப்பு அது அப்படி கீழே சென்று மேல்பரப்பு கீழ்ப்பகுதியாக மாறிவிடுவதற்கு, புரட்டி போடுவதற்கு ஹுசூஃப் என்று அரபி மொழியில சொல்லுவாங்க. சொல்றது புரியுதா? அதாவது நில அதிர்வு, நிலநடுக்கம் எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த ஹஸ்ஃப் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. பூமியினுடைய மேற்பகுதி கீழ்ப்பகுதிக்கு சென்றுடும், உள்ள போய் புதைஞ்சு விடும். இதற்கு தான் அரபி மொழியில ஹஸ்ஃப் என்று சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இதுவரை இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டா நடக்கல. இதுவரை வரலாறு பார்த்திராத மிகப்பெரிய ஒரு சம்பவமாக அது வந்து இருக்கும். இதுவரை நம்ம பார்த்திராத, கேள்விப்பட்டிராத ஒரு பெரிய ஒரு விஷயமாக அந்த ஹுசூஃப் என்று சொல்லக்கூடிய அந்த நில அதிர்வு, நில நடுக்கங்கள் என்பது இருக்கும் என்பதை நம்ம வந்து அறியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தகூமு ஸாஆ, மறுமை நாள் என்பது 3 பூகம்பங்கள் நடக்கின்ற வரை, அந்த ஹஸ்ஃப் நடக்கின்ற வரை அது ஏற்படாது என்று சொல்லி, கிழக்கே ஒன்று, மேற்கே ஒன்று, அரபிய தீபகற்பத்திலே ஒன்று. அதாவது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இதற்கு விளக்கத்தை சொல்லும் பொழுது, மக்கா, மதீனா, யமன், யமாமா போன்ற இடங்கள்ல மிகப்பெரிய அளவுல என்ன நடக்குமா, இந்த நில அதிர்வு, பூகம்பம், இந்த ஹஸ்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடக்கும் என்பதாக வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஆக அல்லாஹ் ஏன் இந்த மாதிரியான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலநடுக்கம் பொதுவாக ஜெனரலா நிலநடுக்கம் ஏற்படுதுன்னா ஏன் ஏற்படுது? சயின்ஸ், நிறைய பேர் சயின்டிபிக் ரீதியா பல காரணங்களை சொல்லலாம். ஆனா இஸ்லாமிய அணுகுமுறையில நம்ம என்ன நம்பிக்கை கொள்ளணும்? அல்லாஹ் பயம் படுத்துவதற்காக, நம்மளை எச்சரிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? நிலநடுக்கங்களை அனுப்புகின்றான். நம்முடைய வாழ்நாள் என்பது
நிரந்தரமானது கிடையாது. ஒரு நாள் நாம் இறக்க வேண்டும். சில சமயங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நாம் இறக்க நேரிடும் என்பதற்காக படிப்பினை பெற்று என்ன செய்யணும்? நாளை நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்காக நம்மை தயார்படுத்திட வேண்டும். இதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கு. சரியா? அப்போ இந்த பூகம்பம் என்பது, இந்த கஸ்ப் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவம் என்பது வரலாற்று பார்த்திராத மிகப்பெரிய ஒரு விஷயமாக நடக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கை கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்த அடையாளம் என்பது பார்க்கும் பொழுது துலூ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்கின்றான், ஹல் யன்துரூன இல்லா அன் தஅதியஹுமுல் மலாயிகா அவ் யஅதிய ரப்புக அவ் யஅதிய பாது ஆயாத்தி ரப்பிக யௌம யஅதி பாது ஆயாத்தி ரப்பிக லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கப்ல் அவ் கஸபத் ஃபீ ஈமானிஹா கைரன் குல் இன்ததிரு இன்னா முன்ததிருன். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கின்றான் என்றால், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வெளிப்படக்கூடிய அந்த சமயத்தில், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அடையாளங்கள் என்று மறுமை நாளுடைய சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தாட்சிகள் வெளிப்படக்கூடிய சமயத்துல ஒருவர் நம்பிக்கை கொள்வார் என்றால் அந்த நம்பிக்கை என்பது அவருக்கு பயனளிக்காது. நம்பிக்கை என்ன? அத்தாட்சியை பார்க்கிறார், குர்ஆன் சொன்னால் நடக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த அத்தாட்சி அவர் கண்கூடாக காண்கிறார். அந்த சமயத்தில் ஈமான் கொண்டு வந்தா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். குறிப்பாக சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகுதுன்னா அந்த நேரத்தில் ஈமானை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். இன்னும் அதுவரையில் நன்மையான செயல்களில் நாம் ஈடுபடாமல் இருந்த அந்த நேரத்தில், ஈமான் கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் நாம் நன்மையான செயல்களை செய்தாலும் அதையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏத்துக்க மாட்டான். ரெண்டு விஷயம். இறை மறுப்பாளர்கள் நம்பிக்கை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அந்த நேரத்தில் ஏத்துக்க மாட்டான். நம்பிக்கையாளர்கள் அலட்சிய பாதையில் இருந்தவர்கள் அந்த அத்தாட்சியை கண்ட பிறகு நன்மையான செயல்களில் ஈடுபட்டாலும் அதையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப அதற்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? நம்ம நல்ல அமல்களை சேர்த்துக் கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லா தகுமு ஸாஅ ஹத்தா தத்லு அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, மறுமை நாள் என்பது சூரியன் மேற்கிலிருந்து உதிக்காத வரை ஏற்படாது. அவ்வாறு ஏற்பட்டு அந்த சமயம் வந்து விடுமை என்றால் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஆமனு அஜ்மஉன், ஒட்டுமொத்தமாக எல்லாரும் என்ன செய்வாங்க? அந்த நேரத்தில் இருக்கக்கூடியவங்க அதை பார்த்து நம்பிக்கை கொள்வாங்க, அல்லாஹ் மீது ஈமான் கொள்வாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபதாக ஹீன லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கப்ல், அந்த சமயத்திலே இதற்கு முன்னால் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்றால் அவருடைய நம்பிக்கை பயனளிக்காது. இதற்கு முன்னால் நல்ல அமல்கள் செய்யாதவர்கள் நல்ல அமல்கள் செய்வார்கள் என்றால் அவருடைய நல்ல அமல்கள் அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டான், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. சற்று சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகம் வந்து ஒரு சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது, எந்த இதுவும் மாற்றங்கள் இல்லாம சரியான முறையில எல்லாமே, சூரியனா இருக்கட்டும் சந்திரனா இருக்கட்டும் எல்லாமே வந்து அது தங்களுடைய கோள்களில் அது சுற்றி கொண்டிருக்கின்றது, தங்களுடைய அந்த இடத்துல சுற்றி கொண்டிருக்கின்றது. ஒரு கட்டத்துல இந்த மாதிரி திடீரென்று அதாவது மறுமை நாளுடைய அந்த அதற்கு முன்னாடி மேற்குல இருந்து அது உதிக்குமே என்றால் அது என்ன அர்த்தம் தெரியுமா? உலகம் ஒரு அழிய போது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக வந்து இருக்கும். அதாவது ஒரு மாற்றம் ஏற்படுது பாருங்க, சொல்றது புரியுதா? இதுவரையில கரெக்டாக போய்கொண்டிருக்கு, திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா உலகம் வந்து அழிய போகுது. நம்ம பார்க்கக்கூடிய வானம் சுக்குநராக ஆக போகுது, நம்ம பார்க்கக்கூடிய சூரியன் அதனுடைய ஒளி என்பது செல்ல போகின்றது, சந்திரன் அதனுடைய ஒளியை இழக்க போகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டத்தில் என்ன செய்வான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானங்களை எல்லாம் சுருட்டி கொண்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு அல்லாஹ் என்ன செய்வான்? கேள்வி கேட்பான். யாருமே இருக்க மாட்டாங்க. மௌத்தை எடுக்கக்கூடிய வழக்கு மௌத்தம் ஹயாத்தோடு இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் அல்லாஹ் என்ன கேட்பான்? லீமானில் முல்குல், ஆட்சி அதிகாரம், உண்மையான ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? ஐனல் ஜப்பாருன், பெருமை அடித்தவர்கள் எல்லாம் இங்கு. ஐனல் முத்தகப்பிருன், தங்களை தாங்களே சிறந்தவர்களை நினைத்துக் கொண்டு பெருமை அடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எங்க அப்படின்னு நல்லா கேட்டு பதில் சொல்லக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வே சொல்லுவான், ஆட்சி அதிகாரம் என்பது லில்லாஹில் வாஹிதில் கஹார், யாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய ஏகனாகிய அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சமயமாக அது வந்து இருக்கும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரண விஷயமாக இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து, அத்ததுரூன ஐன தத்ஹபு ஹாதிஹி ஷம்ஸ், கேக்குறாங்க, இந்த சூரியனை நீங்க பாக்குறீங்களா, அது டெய்லியே வந்து எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கு சென்று அடைகின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் மட்டுமே இதை அறிகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஹாதிஹி தஜ்ரி ஹத்தா தன்தஹிய இலா முஸ்தகர்ரிஹா தஹ்தல் அர்ஷ், இந்த சூரியன், நம்ம பார்க்கக்கூடிய சூரியன் தினந்தோறும் எங்க போகுமா? அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே செல்லுமா. நம்ம இது சரியான ஹதீஸ் நண்பர்களே, புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? சயின்ஸ் ரொம்ப உயர்ந்த இடத்துல போயிடுச்சு, சயின்ஸ் ரீதியா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சில நேரங்களில் நம்ம கூட என்ன பண்றோம்? சயின்ஸ் அதை நம்ம வச்சுக்கிட்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? குர்ஆன் சுன்னாவை நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு எப்படி தெரியும்? வெளிப்படையாக பார்த்தா இதெல்லாம் சாத்தியமா? அந்த மாதிரி தோன்கின்றது என்றால் நம்முடைய ஈமான் என்பது
பலகீனமாக இருக்கின்றது என்ற அர்த்தம் நண்பர்களே. சயின்ஸ் எல்லாம் ஒரு கட்டம் தான். இன்னைக்கு ஒரு ஃபேக்ட் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு, நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இது தப்பு அப்படின்னு அவன் ஒரு இதை வந்து கொண்டு வந்து காமிப்பா. அப்படிதான் சயின்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப குர்ஆன் சுன்னா ஆதாரமாக இருக்குமே என்றால், ஆதாரபூர்வமான செய்தி நமக்கு கிடைக்கும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அதை நம்பிக்கை கொள்ளணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நம்ம பார்க்கக்கூடிய சூரியன் தினந்தோறும் என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே சென்று ஃபதகிர் சாஜிதா, சஜிதா செய்கின்றது, சிரம் பணிகின்றது. ஃபலா தஸாலு கதாலிக ஹத்தா யுகாலு லஹா, அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷுக்கு கீழே சஜிதா செய்து கொண்டே இருக்கும். எதுவரையில் என்றால் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உத்தரவு வரும், இர்தஃபிஇ வர்ஜிஇ மின் ஹைசு ஜிக்தி, அதாவது எங்கிருந்து நீ வந்தாயோ அங்கே நீ சென்று அங்கிருந்தே நீ உதி என்று அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து அதற்கு ஆணை வரும். அப்ப என்ன செய்யும்? அது அடுத்த நாள் திரும்பவும் கிழக்கிலிருந்து உதிக்கும். சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த மாதிரியே டெய்லியும் நடந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே சென்று சஜிதா செய்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தரப்பிலிருந்து ஆணை வரும், எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே சென்று விடு, அங்கிருந்து அது திரும்பவும் உதிக்கும். இப்படி மக்களுக்கு வித்தியாசமே தெரியாத ஒரு நாள், நார்மலா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். திடீரென்று அதற்கு கட்டளை வருமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானா, இர்தஃபிஇ அஸ்பிஹி தாலிஅத்தம் மின் மக்ரிபிக, இன்னைக்கு நீ என்ன பண்ணு, மக்ரிப் மேற்கிலிருந்து நீ உதிப்பாயாக என்று கட்டளை வரும் பொழுது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபதுஸ்பிஹு தாலிஅத்தம் மின் மக்ரிபிஹா, அது திடீரென்று மேற்கிலிருந்து உதிக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்ததுரூன மத்தா தாக்கும், அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா உங்களுக்கு? அந்த நாள் யாருடைய ஈமானும் ஒருவருக்கு அந்த நேரத்திலே கொள்ளக்கூடிய ஈமான் பயனளிக்காது, அந்த நேரத்திலே செய்யக்கூடிய நல்ல அமல்கள் பயனளிக்காத நாள் தான் அந்த நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆக இது வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கும். ஆக அதற்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடணும்? அல்லாஹ்விடத்துல செய்த பாவங்களுக்காக என்ன செஞ்சிடணும்? தௌபா செஞ்சிடணும், பாவ மன்னிப்பு செய்யணும். தௌபா செய்யணும்னா என்னது நண்பர்களே சொல்லுங்க? தௌபா செய்யறதுனா பாவ மன்னிப்பு கேட்கறது. சரியா? பாவ மன்னிப்பு கேட்கறதுனா தௌபா செய்யறது. சரி, தௌபா செய்யறதுனா எப்படி செய்யணும்? அல்லாஹ்விடத்துல எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும்? நான் அதுதான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, அல்லாஹ்விடத்துல எப்படி நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடணும்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இக்லாஸா இருக்கணும். எல்லா செயல்களும் இக்லாஸ் இல்லாம அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏத்துக்க மாட்டான். இதுல இக்லாஸ்னா என்ன? நான் துவா செய்யறேன்னா, அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்கறேன்னா, பாவம் கேட்கறேன்னா, நான் வந்து அழுவும் பொழுது என்னை பார்த்து அவங்க நல்ல அடியார்னு நினைக்கணும், என்ன செஞ்சுட்டேன்னா இக்லாஸ் வந்து போயிடுச்சு. அப்போ அல்லாஹ்வுக்காக செய்யணும். அதுக்காக என்ன பண்ணணும்? நமக்கு இந்த மாதிரி ரியா முகஸ்துதி நம்ம பயப்படுறோம்னா தனிமையில என்ன செஞ்சுக்கணும்? தனிமையில சிறந்தது. நம்ம நிலைமை நமக்கு தெரியும். ரெண்டாவது என்ன? செய்த பாவங்களுக்காக வருந்தணும். செய்த பாவங்களை அது பாவங்கள் என்று கருதி வருந்தணும். நான் யாருக்கு எதிராக இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணது சின்னதாக இருந்தாலும் அது யாருக்கு பண்ணிருக்கேன், அல்லாஹு அக்பர் என்று சொன்ன அந்த எல்லாத்தையும் விட பெரிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நான் தவறு செஞ்சுட்டேன் என்று நான் வந்து வருந்தணும். அதுக்கப்புறம் என்ன நினைக்கணும்? அதுல இருந்து முற்றிலுமாக விலகி இருக்கணும். அல் இக்லா என்று சொல்லுவாங்க. அந்த தவறிலிருந்து முற்றிலுமாக விலகி விட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கணும்? பாவ மன்னிப்பு கேட்கணும். சரியா? முற்றிலுமாக விலகுவதுனா என்னது? நான் ஜக்காத்து கொடுக்கலனா, ஜக்காத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் இதுவரையில கொடுக்காம வந்துட்டு மன்னிச்சிரு அல்லாஹ், நான் ஒருத்தருடைய பொருளை தெரியாம அபகரிச்சுக்கிட்டேன் அல்லது எடுத்துக்கிட்டேன்னா அவங்க கிட்ட போய் அதை கொடுத்துட்டு அல்லாஹ் நான் வந்து ஏதோ ஒரு இதுல நான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருவா என்று கேட்கும். அதாவது முற்றிலும் அந்த தவறிலிருந்து விலகி வரும். அடுத்த நிபந்தனை என்னன்னா, மறுபடியும் செய்ய மாட்டேன் என்று அந்த நேரத்துல நினைச்சு அல்லாஹ்விடத்துல கேட்கணும், தௌபா கேட்கணும். அதாவது எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சுச்சு நான் செஞ்சுப்பேன், நான் மனசு நினைச்சேன்னா அந்த தௌபா என்பது அது விளையாட்டு. சொல்றது புரியுதா? அதாவது மக்கள் எல்லாருமே வறுமையில இருக்கிறாங்க. ஒருத்தர் நினைக்கிறார், ஒரு திருட வந்து நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்னா, யாருக்கிட்டையும் காசு இல்ல, இப்ப திருடி என்ன பிரச்சனை, அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுக்கலாம், தௌபா கேட்கலாம் கேட்கறான். ஆனா அந்த சமயம் வரும்போது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், திரும்ப நம்முடைய பழைய வேலைக்கு நம்ம திரும்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது அல்லாஹ்வோடு விளையாடுவதற்கு சமம். அப்போ இக்லாஸாக கேட்கணும், வருந்தி கேட்கணும், முற்றிலுமாக விலகி இருக்கணும், மறுபடியும் செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்துல அல்லாஹ்விடத்துல துவா கேட்டோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது இணை வைப்பாக இருந்தாலும் என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் மன்னிச்சிருவான். நல்லா புரிஞ்சுக்கணும். இணை வைப்பு ஆக இருந்தாலும் ஹயாத்தோடு இருக்கும்போது கேட்டோம்னா அல்லாஹ் வந்து மன்னிச்சிருவான். ஆக அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமீனாக இருக்கின்ற நம்ம படைத்த இறைவன். ஆக என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்துல கையை ஏந்தி விடணும். நம்ம எப்போ மரணிப்போம் தெரியாது. சரியா? நம்மளுடைய தௌபா எதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும்னா, எல்லாருக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு. மரணத்துக்கு முன்னாடி அல்லது அந்த கட்டம் வரைக்கும் வாழ்ந்தோம்னா சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன்னாடி. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா குருஜு தாப்பா, அதிசய பிராணி. இதுவும் வந்து மறுமை நாளுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வஇதா வகஅல் கௌலு அலைஹிம், அல்லாஹ்வுடைய வேதனை அவர்கள் மீது வரக்கூடிய அந்த சமயத்திலே அக்ரஜ்னா லஹும் தாபத்தன் மினல் அர்த், பூமியிலிருந்து ஒரு பிராணியை நாம் வெளிப்படுத்துவோம். துக்கல்லிமுஹும், அந்த பிராணி என்பது மக்களிடத்திலே பேசும். அன்னன்னாஸ கானூ பிஆயாத்தினா லா யூகினூன், மக்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களின் மீது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்று அந்த பிராணி வந்து, அந்த மிருகம் வந்து மக்களிடத்துல பேசும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி இருக்கான். அப்ப அதிசய பிராணி என்பது மறுமை நாள் நெருக்கத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? பூமியிலிருந்து அல்லாஹ் வந்து வெளிப்படுத்துவான்.
சரி, அதிசய பிராணி என்று சொன்ன உடனே சில தவறான கருத்துகள் வந்து சமூகத்துல நிலவி இருக்கு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆதாரப்பூர்வமான விஷயம் என்னன்னா, அதிசய பிராணி மறுமையாலும் முன்னாடி வரும், அது எப்படி இருக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரியும்னா அது வந்து பேசும், மேலும் அது வந்து என்ன செய்யும், இறை மறுப்பாளர்களுடைய முகத்தில் அது அடையாளம் விடும் என்று ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல வந்திருக்கு. ஆனா அதனுடைய அதிசய பிராணி என்றால் எதனால அதற்கு அதிசய பிராணி? பேசுறதுனாலதான் அதுக்கு அதிசய பிராணி என்று பெயர். சரி, அதனுடைய முன் தோற்றமும் பின் தோற்றமும் ஒரே இடத்துல ஒரே டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான எந்த செய்தியும் ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. நான் சொல்றது புரியுதா? அதனுடைய பின்னாடி பின்பக்கம் இல்லாம எல்லாமே ஒரே இடத்துல ஒரே டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய செய்திகள் ஆதாரமற்ற செய்திகளாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளணும். என்ன செய்யும் அந்த பிராணி? அது எந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்படும்னா, மக்கள் எல்லாம் அழைப்பு பணியை எப்ப விட்டுருவாங்களோ, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணியை எப்ப விட்டுருவாங்களோ, அதாவது மார்க்கத்தை மறந்து எல்லாருமே இஷ்டத்துக்கு நடக்கக்கூடிய, முற்றிலுமாக மார்க்கத்தையே மாற்றி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ் பலன் ஏற்படுத்துவோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்துலதான் நாம் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் நண்பர்களே. மார்க்கத்தையே வந்து தவறான விஷயத்தை கூட மார்க்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, நம்ம வாழக்கூடிய சொசைட்டி ரொம்ப பெரிய தவறு. லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் செய்த அந்த தவறு, இன்னும் அதை விட நிறைய விஷயங்கள், விதவிதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சொசைட்டில என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை வந்து வெளிப்படையாக அவர்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எதை பத்தி பேசுறேன்? LGBTQ என்று ஒரு விஷயம் இருக்கு. சரியா? ஆண்கள் ஆண்களோடு இருக்கலாம், பெண்கள் பெண்களோடு இருக்கலாம். இந்த மாதிரி இயற்கைக்கு மாற்றமான, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு மாற்றமான எல்லாமே, அதாவது என்னன்னா அதை ஆதரித்து வெளிப்படையாக இன்னைக்கு வந்து என்ன நடக்குது, சில அந்த அவங்களுடைய அந்த அணிவகுப்பு இந்த மாதிரி நடக்குது. எல்லா நம்ம சென்னையில கூட தமிழ்நாட்டில் கூட நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சமயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்படி முழுமையாக மார்க்கத்தையே மறந்து நன்மை ஏவுவது தீமையை தடுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து குறைந்து விடக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவோம், அந்த பிராணியை ஏற்படுத்துவோம். அது என்ன செய்யும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்ருஜு தாபா ஃபதஸிமு நாஸ அலா ஹராத்திமிஹிம். மக்களுடைய முகங்கள், மக்கள் என்றால் இங்க யார் அர்த்தம்னா இறை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுடைய முகங்களில் அது அடையாளத்தை விடுமா. அது எப்படிப்பட்ட அடையாளமாக இருக்கும் என்றால், அந்த அடையாளத்தோட அவர்கள் வாழ்வார்கள். ஒரு முறை அந்த அடையாளம் ஏற்படுத்தப்படும் என்றால் அந்த அடையாளத்தோட வாழ்வார்கள். எந்த அளவுக்குன்னா, அதுக்கப்புறம் சில பேர் வந்து சில பிராணிகளை வந்து வாங்குவாங்க, சில விலங்குகளை வாங்குவாங்களா. யார் இடத்துல இருந்து நீங்க இதை வாங்கினீங்கன்னு கேட்கும் போது, யாருடைய மூக்குல அடையாளம் இருந்துச்சோ அவர்கிட்ட இருந்து நான் வாங்கினேன் அப்படின்னு மக்கள் வந்து பேசிப்பாங்க. என்ன அர்த்தம்னா, அந்த அடையாளத்தோட அவர்கள் வாழ்வார்கள் என்று நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கு. சரி, அப்ப எந்த இடத்துல இந்த பிராணி வரும் நமக்கு தெரியாது. இந்த பிராணி எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? இந்த பிராணி மறுமை நாளுக்கு முன்னாடி வரும், அது என்ன செய்யும்? பேசும். என்ன பேசும்? அல்லாஹ்வுடைய வசனத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மக்களுக்கு முன்னாடி பேசும். இதைதான் நம்ம வந்து என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ளணும். கடைசியாக நண்பர்களே, யமனில் இருந்து ஒரு நெருப்பு வந்து கிளம்பும். சில குறிப்பாக காரதன் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து ஒரு நெருப்பு என்பது கிளம்பும். மக்களை என்ன செய்யும், அந்த காலத்தில் வாழக்கூடியவங்க எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, யுஹ்ஷரு நாஸு அலா ஸலாசி தராயித். மக்கள் 3 கட்டங்களாக ஒன்று திரட்டப்படுவார்கள். முதலாவது நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அஞ்சிய நிலையிலும் ஆர்வ நிலையிலும் என்ன செய்வாங்க, ஒன்று திரட்டப்படுவாங்க. இரண்டாவது வந்து வாகன பற்றாக்குறையின் காரணமாக ஒரு ஒட்டகத்தின் மீது 2 பேர் பயணிப்பாங்க. சில பேர் ஒரு ஒட்டகத்தின் மீது 3 பேர், ஒரு ஒட்டகத்தின் மீது 4 பேர், ஒரு ஒட்டகத்தின் மீது 10 பேர் பயணித்து செல்வாங்க. எங்க செல்வாங்க? ஷாம் தேசத்துக்கு செல்வாங்க. ஏன்னா ஷாம் தேசத்துலதான் எல்லாருமே ஒன்று திரட்டப்படுவாங்க கடைசி காலத்துல. கடைசி 3வது நிலையில் இருக்கக்கூடிய எப்படின்னா, நெருப்பு வந்து அவங்களை துரத்திக்கிட்டு போகும். எல்லா இடத்துலயும் அந்த நெருப்பு, யமன்ல இருந்து கிளம்பக்கூடிய நெருப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் அந்த நெருப்பு போயிட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் துரத்திக்கிட்டு மஹ்ஷர், அதாவது ஷாம் தேசத்திற்கு மக்களை கொண்டு போய் சேர்க்கும். அந்த இடத்துலதான் என்ன செய்யும், மறுமை நாள் என்பது ஏற்படும். சொல்றது புரியுதா? இங்க மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்பது மறுமை நாள்ல அல்லாஹ்வுக்கு முன்னாடி விசாரணைக்காக ஒன்று திரட்டப்படுவது அந்த விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக மஹ்ஷர் என்று கேள்விப்படுவோம் பாத்தீங்களா, மஹ்ஷருடைய மைதானம். அது வந்து எப்போ உலகம் எல்லாம் அழிந்த பிறகு, சூர் ஊதப்பட்டு உலகம் எல்லாம் அழிந்த பிறகு திரும்பவும் 2வது சூர் ஊதப்பட்டு மக்கள் எல்லாம் எழுந்து விசாரணைக்காக வருவாங்களா, அந்த மஹ்ஷர் வேற. இந்த மஹ்ஷர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஷாம் தேசத்துக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் அந்த நெருப்பு என்பது ஒன்று சேர்த்துரும். அந்த இடத்துலதான் என்ன செய்யும், அந்த சமயத்துலதான் உலகம் என்பது அழிந்து சூர் ஊதப்பட்டு உலகம் எல்லாம் அழியும். அப்ப இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதோட என்ன செய்யறேன், இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன்.